தார் vs பிளாக் ஆடம் யார் ஜெயிப்பான்னு பாத்துடலாமா? காட் ஆஃப் தண்டர் தாரோட பவர்ஸ்னு பார்க்கும்போது ஹல்கை விட அதிகமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. காஸ்மிக் ஆர் காட் லெவல் லைட்னிங்கை இவரால் யூஸ் பண்ண முடியும். ஒரு முழு சிட்டியை இவரால் ஒரே ஸ்டாம்ல அழிக்க முடியும். இவரோட வெப்பன்ஸான மியால்னிர் அண்ட் ஸ்ட்ராம் பிரேக்கரை யூஸ் பண்ணி பவர்ஃபுல் அட்டாக்ஸ் பண்ண முடியும். நியர் லைட் ஸ்பீட்ல பறக்க முடியும். அண்ட் காமிக்ஸ்ல சில டைம் டெலிபோர்டேஷனும் பண்ணிருக்காரு. டியூரபிலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாரோட எனர்ஜியை தாங்கியிருக்காரு. 1000 இயர்ஸ் ஆஃப் வார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ ஷசம் சாம்பியனான பிளாக் ஆடமோட பவர்ஸ்னு பார்க்கும்போது சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கு. இவரோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணா பிளானட்ஸையே உடைக்க முடியும். இவரால கிட்டத்தட்ட பிளாஷோட ஸ்பீடுக்கு மூவ் பண்ணவும் ரியாக்ட் பண்ணவும் முடியும். வித்தின் 1 செகண்ட்ல thousands ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் எடுக்க முடியும். இவரோட டார்க் மிஸ்டிக்கல் லைட்னிங்கை வச்சு எனிமியோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ண முடியும். இவரை மேஜிக் அட்டாக்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஸ்டாமினா அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ ஃபைனல் வெர்டிக்ட்னு பார்க்கும்போது பிளாக் ஆடம் என்னதான் ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருந்தாலும் தாரோட காஸ்மிக் லெவல் லைட்னிங், காட் டியர் வெப்பன்ஸ், வார் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்க முடியாது. இன்னும் தெளிவா சொன்னா ஷசமோட பவர் சோர்ஸே லைட்னிங் தான். அந்த லைட்னிங்கோட காடே தார் தான். சோ ஃபைனல் வின்னர் தார். உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.